நாம் இந்த சூறாவை 40 தடவை ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு சூறா. நியத் வைத்து இந்த சூறாவை 40 தடவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அது எந்த தேவையாக இருக்கலாம், சிறிய தேவையாக இருக்கலாம் அல்லது பெரிய தேவைகளாக இருக்கலாம். எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். உங்களை செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவை 40 தடவை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவினுடைய சிறப்பை பற்றி கூறிய பொழுது கூறினார்கள், எவ்வாறு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இதயம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் அல் குர்ஆனினுடைய இதயம். சூரா யாசீன் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சூரா யாசீன் இருக்கின்றதே மிகவும் சிறந்த ஒரு சூரா. இந்த சூறாவை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா இந்த சூரத்துல் யாசீனாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் யாசீனை நாம் 40 தடவை ஓதுவோம். நிய்யத் வைத்து ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிய்யத்தை அல்லாஹ் கபூல் செய்து தருவான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். நீங்கள் இந்த சூறாவை 40 தடவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். மிகவும் சிறந்த ஒரு சூறா இந்த சூரத்துல் யாசீன். இதனை 40 தடவை ஓதுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய எந்த விதமான தேவைகளாக இருந்தாலும் சரி, அது சிறிய தேவைகளாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி, எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்மை அல்லாஹ் செல்வந்தனாக மாற்றுகின்றான். வறுமை ஏழ்மைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறா இந்த சூரத்துல் யாசீனாக இருந்து கொண்டிருக்கின்றது.